கேட்ட உடனே கல் எடுத்து அடிச்சார். அடிச்சவன அச்சோ மன்னிச்சிருக்கோ ரங்க கைங்கரியத்துக்கு அடியின் தடையாக இருந்தேன்னு ஒதுங்கி போயிட்டார். கோவிலுக்கு வந்தா ரங்கன் நெத்தியிலேருந்து ரத்தம் வெளியேறதான். இவர் அடிச்ச அடிய ரங்கன் வாங்கிட்டார். பதர்வார் லோக சார்க முடிவர் என்ன அவர் பகவான் என் பக்தன் அடிச்சார். அவன் என்னையே நினைச்சிட்டு இருக்கான். யோக க்ஷேமம் மகாமியகம் அப்படின்ட்டான் ரங்கன். உடனே ஆச்சரியமா ஜோரா பகவான் கிட்ட கேட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ போய் அவனை தோல்ல தூக்கிட்டு வாங்கிட்டான். பிராமணர் இவர் போய் தூக்கிட்டு வர போறார். அதுவும் ரங்கநாதனுக்கு பூஜை பண்ணக்கூடிய தலைமை பட்ட லோக சாரங்க முடியும். ஜோரா வந்துட்டா. நிறைய பக்தாளெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டா. இவர்கிட்ட சொன்னார், ஐயோ சுவாமி நான் வரமாட்டேன், ஸ்ரீரங்க நகரம் மிதிக்கிற அதிகாரம் எனக்கில்லே. நீ மிதிக்கவே வேண்டாம், நான் தோல்ல தூக்கிட்டு போயிட்டு பிடிவாதமா அவரை தூக்கி தோல்ல வச்சார். எப்படி கருடாழ்வார் பெருமாளை தோல்ல சமப்பாரோ அந்த மாதிரி லோக சார்க முனிவர் திருப்பாணாழ்வார தோல்ல சமர்ந்தார். திருப்பாணாள் பார்த்தா ரங்கா இந்த கிருபை தாங்கா, உலகத்தை தாங்க முடியாது பகவத் கிருபை. வலியை தாங்கிடலாம், சரித்திரத்தை தாங்கிடலாம், அவமானத்தை தாங்கிடலாம், வியாதியை தாங்கிடலாம், நஷ்டத்தை தாங்கிடலாம், நரகளோட வேதனையை கூட தாங்கிடலாம். தாங்க முடியாதது பகவத் கிருபை. அள்ளி அள்ளி கொடுக்க நமக்கு புரியாததுனாலே ஓடிட்டு இருக்கும். புரிஞ்சோம்னா செத்து விடலான்னு கிருபை. பார்த்தா ரங்கா அவனாதிரானடியார் கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நிம்மலன் நீதிமானவன் நீழ்மதிரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்து என் கண்ணிலுள்ள நோக்கின்றதே. அமலநாதிபிரான் ஆரம்பிச்சானா அதுக்குள்ள ஸ்ரீரங்கத்துள்ள அமலன் ஆதிபிரான் அமலநாதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த அமலன் விமலன் நிமலன் நிம்மலன். என்ன தமிழ் வார்த்தை பாருங்க. அமலன் இன்னைக்கெல்லாம் அமலான்ற வார்த்தையை நம்மது இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அமலா அப்படின்றது நம்ம வார்த்தை. அமலன் விமலன் நிமலன் நிம்மலன் நீதிவானவன் நீள் மதிலங்கத்தமன் அமலநாதிரானடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன். ஆனாலே பின்னாடி ஒரு பாசுரத்துல விமலா துயிலாய் அப்படின்ற 33 பாசுரத்துல சிற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலா. விமலன்னா பரிசுத்தமானவன் அர்த்தம். குற்றம் குறையில்லா ஸ்படிகம் போல. அதனால அழகா விமலன் அப்படின்றார். விமலன் நிம்மலன் நீதிவானவன் நீள் மதிலங்கத்தம் அழிச்சுட்டு வந்துட்டா. முனிவாகனம் அப்படின்னு பேரு இருக்கு. ஆச்சரியமா இந்த தியான ஸ்லோகம் சொல்லுவோம். பூதம் சரஸ்ச மகதாபய பட்டநாத ஸ்ரீ பக்தி சார